புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் மே 12 பிறந்த நாள் காணும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளில் எல்லையை காக்கும் ராணுவ வீரர்களை வணங்குகிறோம். RS ராஜேஷ், அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். மே 12 பிறந்த நாள் காணும் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வழக்கறிஞர் அபிஷேக் ரங்கசாமி, மாவட்ட செயலாளர் MGR இளைஞரணி, தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். ஆபரேஷன் சிந்தூர் எப்போ ஆரம்பிச்சு 7ஆம் தேதி அந்த கணக்கு தான் நம்ம கொண்டு. அதனால இது பெரிதாக இருக்கும், சேதங்கள் இருக்கும், நடுவில் எல்லாமே கொஞ்சம் சமாதானமானாலும் நிறைய லெவலுக்கு இழப்புகள் இருக்குன்றது தான் நாங்கள் பார்க்குறோம். நம்மளுடைய இன்னைக்கு நாள் 9ஆம் தேதி இல்லைங்களா? இந்த நாளுடைய கணக்கில் இவர்கள் இது 11ஆம் தேதிக்குள்ளே இதை திருப்பி அவர்கள் ஏதாவது பெரு தாக்குதல் எல்லாம் பண்ணாங்கன்னா அந்த குரு பயிற்சியில் இது பெரிதாக்கி. சனி பயிற்சி 27 வரைக்கும் இருக்கு நம்ம கணக்கு. 2.5 வருடங்கள். அந்த 2.5 வருடங்கள் தலைவர்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவால் மக்கள் கஷ்டப்படுவாருன்னே சொல்லியிருக்கு. நிறைய பிரச்சனைகள் வரும், தீவிரவாதிகளால் பிரச்சனை வரும், எல்லை பகுதி போர் வரும், உலகத்தில் நிம்மதி இருக்காது, தங்கம் விலைதான் உயரும், அதே போல மனிதனுங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய பாதிப்பு ஏற்படும். அதே போல அணு ஆயுத போர் வெடிக்காமல் இருந்தாலே பெரிய விஷயமாக தான் நான் பார்க்கிறேன்றது தான் நான் சொன்னேன். எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நீங்க அதாவது ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே நான் தமிழ்நாட்டில் இருக்கோம், நமக்கு என்ன இருக்கு, நம்ம சேஃபா இருக்கும்ன்றதை நான் நம்ப மாட்டேன். யுத்தம் என்றதோட கெட்டனர் நான் கிரகத்தை தான் நம்புவேன். எனக்கு கிரகத்துல 18 மாசத்துக்கு இது திருப்பி தீவிரவாதங்கள், திருப்பி பிரச்சனைகள், திருப்பி கண்டமிட்டு அடிக்கிறது, அப்பாவி மக்களை கொல்றது, இது ஒரு ஆடுபுலி ஆட்டம் தான் இருக்கும். இந்த பிரச்சனைக்குரிய இடங்களா அந்த பார்டர் ஸ்டேட்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே நார்த் சவுத் அப்படி கூட நம்ம எல்லாமே சேர்த்து தான் இந்தியா முழுக்க அப்படிதான் பார்க்கப்படணுமா? கண்டிப்பா தென் இந்தியாவிலும் பிரச்சனைகள் வரும். சென்னை என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, பம்பாய்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, தென்னிந்தியாவில் சென்னைக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கணும். ஏன்னா பெங்களூர் எல்லாம் இதுக்கப்புறமா தான் என்னை பொறுத்த வரைக்கும் வரும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் அறிவுசார் பிரிவின் தலைவரும் யதார்த்த ஜோதிடருமான திரு செல்வி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் செல்வி சார். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் போர் மிக தீவிரம் எடுத்துள்ள ஒரு போரை எதிர்கொண்டிருக்கிற வேளையில நம்ம இந்த பேட்டியில உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்களே கூட பல நேரங்களில் சொல்லுங்க, உலகத்தின் பல பகுதிகளில் போர் வெடிக்கலாம் அப்படின்னு என்னுடைய பேட்டிகளே நிறைய பதிவு பண்ணிருந்தீங்க. எல்லை பகுதிகளிலே போர் தான். ஆமா, ஆனா இந்தியாவுக்கே போர் வரும் அப்படின்னு நீங்க, இந்தியாவுடைய எல்லைகள் தானே பாகிஸ்தான். ரைட். இந்த போர் எப்படி பார்க்கறீங்க? உங்களுடைய பார்வையில நான் இந்த பேட்டியை அரசியலாவும் ஜோதிடமாவும் ரெண்டும் கலந்துமே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த போரானது உங்களுடைய ஜோதிட பார்வையில் நீங்க எப்படி கணிக்கிறீங்க? 18 மாசத்துக்கு ரொம்ப மக்களுக்கு தான் கொடுமையா இருக்கும். அதாவது நடுவில் நிற்கும், திருப்பி பிரச்சனைகள் வரும். இந்த போர் நம்ம ஆரம்பிக்கலைங்களே, நம்ம போய் எங்கேயாவது போர் வேணும்னு நம்ம போய் நின்னோமா? சரி, இந்த புல்காவன் பகுதியில் இந்த மேட்ரு நடக்கலைன்னா போர் எப்படி வந்துருக்கும்? நான் என்ன கேட்குறேங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரதமர் என்பது வேறு. தீவிரவாதிகளுக்கெல்லாம் மென்மையாக பேசுறது, மென்மையாக பண்ணுறதெல்லாம் வேற. மோடிஜி கிட்ட அது நடக்காது. நீங்கள் இந்திய பகுதியில் வருவீங்க, அப்பாவி மக்கள் 25 பேரை போட்டு கொல்லுவீங்க, கொண்டுட்டு நீங்கள் நிம்மதியாக போய் இருப்பீங்கன்றதெல்லாம் பெரிய விலை கொடுக்க வேண்டியதாகிடும். ஏன்னா நீங்கள் ஒரு நாட்டை வச்சுக்கோங்க, நாடு தான் முக்கியம் ஃபஸ்ட். அதில் அந்த நாடு முக்கியம் நினைக்கிறதுல பிரைம் மினிஸ்டர் நம்பர் 1 இருப்பார். நீங்கள் இப்போ ஏன் இதுக்கு யாரெல்லாம் என்ன சாயம் வேணும்னா பூசட்டும். போருக்கு இந்தியா போச்சா தீவிரவாதிகளால் வரவழைக்கப்பட்டதான்னு தான் பார்க்கணும். இந்த தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய நாடு என்றது பாகிஸ்தானுடைய மந்திரியே ஒத்துக்கிறார். பாகிஸ்தானுடைய பிரதமரே சொல்றார், நாங்கள் இந்த தீவிரவாதத்தால் எங்கள் நாடு பின்னோக்கி போய்விட்டது, எங்கள் நாடுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த தீவிரவாதத்தால் தான். அது மற்ற நாடுகளில் அவர் குறை சொல்கிறாரு, அதெல்லாம் சொல்கிறார். ஆனால் அவருடைய ஓன் ஸ்டேட்மெண்ட் இதை இப்போ விலை கொடுக்கறது எப்படின்னா, அவங்க தீவிரவாதிகள் எப்பயுமே ஒரு தீவிரவாதமோ ஒரு ரவுடிசமோ அவர்கள் எப்பொழுதும் வளரக்கூடிய சமயத்தில் நாம் சப்போர்ட் செய்தாலே
அது நமக்கு தான் பாதிப்பு வரும் என்பது தான் எழுதப்படாத ஒரு விதி. அதான் 18 மாசமும் இன்னும் அப்படிதான் இருக்கும். அதுவும் நடுவில் ஒரு பிரேக் எடுத்து மறுபடியும் கூட வரலாம் அப்படின்றத இது பிரேக் ஆகி தான். ஏன்னா ஆரம்பிச்சிருக்கிற நாள் வந்து 7ஆம் தேதி. நீங்க ஜோதிடரா கேட்குறீங்க. பூரம் நட்சத்திரம் என்பது அது வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் என்றால் அசுரன். அசுரனுக்கு வந்து வெறி அடங்காது. நட்சத்திரத்தில் எல்லாமே பிரிச்சுட்டான். பரணி, பூரம், பூராடம் எல்லாம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் என்றாவே என்னன்னா சுக்கராச்சாரியார், அசுர குரு. அவர் அசுரர்களுக்கே குரு. அவருடைய நட்சத்திரம் இது. அவருடைய இந்த தசை தான் அந்த தசை. 7ஆம் தேதி நம்ம ஆரம்பிச்சது, நம்ம வந்து கணக்கு தானே அடிச்சது. போர்ன்றது இதுதான். தீவிரவாதிகளுடைய செயல் என்றது வேற இல்ல. அந்த 22 தேதி ஏப்ரல் 22 அந்த 22 உடைய இதுக்கு வந்து நம்ம ரிட்டாலியேஷன் பண்ணது தானே கணக்கு வரும். ஓகே. இப்போ வார் டிக்ளேர் ஆனது என்னைக்கு? 7ஆம் தேதி தானே டிக்ளேர். ஆமா, ஆபரேஷன் வந்து சிந்தூர் எப்ப ஆரம்பிச்சு? 7ஆம் தேதி. அந்த கணக்கு தான் நம்ம கொண்டு போகும். அதனால இது வந்து பெரிதாக இருக்கும், சேதங்கள் இருக்கும். நடுவில் எல்லாமே கொஞ்சம் சமாதானமானாலும் நிறைய லெவலுக்கு இழப்புகள் இருக்குன்றது தான் நாங்க பார்க்குறோம். ஜோதிடத்தில் நீங்க கேட்டீங்க, ஜோதிடத்தில் நான் சொல்றது நிம்மதியாவே இல்லாததான் இருக்கும். ஏன்னா அடுத்த 18 மாசத்துக்கு சூரியன் வீட்டில் கேது வருவதும், அதே போல கும்பத்தில் ராகு வருவதெல்லாம் கணக்கில் போடணும். இன்னும் குரு வந்து வாக்கியபடி ராகு கேது மாறினாலும், திருக்கணிதத்தின்படி மே மாதம் கணக்கு எடுத்தாலும், இப்போ குருவுடைய பயிற்சி வாக்கியபடியும் திருக்கணிதத்தின்படியும் 11ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடுது. ஸோ இதெல்லாம் வச்சு மிதுனத்தில் குரு வர்றது இன்னும் பயங்கரமாக எஃபெக்டாக தான் இருக்கும். ஒரு சமாதானம்லாம் வரும். சமாதானம்லாம் வந்தாலும் அதை வரக்கூடிய சான்ஸை பாகிஸ்தான் யூஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்கு. ஓகே. அவங்க திருப்பி வந்து அந்த ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி இப்போ வந்து இஸ்லாமாபாத் தாக்குதலுக்கு வேற ஏதாவது அவர்கள் பண்ணணும்னு நினைக்கிறச்சு. ஏன்னா நம்ம இந்த பேசக்கூடிய நாள் வந்து நம்மளுடைய இன்னைக்கு நாள் 9ஆம் தேதி இல்லைங்களா? இந்த நாளுடைய கணக்கில் இவர்கள் வந்து இது 11ஆம் தேதிக்குள்ளே இதை திருப்பி வந்து அவர்கள் ஏதாவது பெரு தாக்குதல் எல்லாம் பண்ணாங்கன்னா அந்த குரு பயிற்சியில் இது பெருசாயிடும். ஆனா அது நிக்கிற மாதிரியும் தெரியல தொடர்ச்சியா. இது வந்து நீங்க ஒரு பிரேக் ஆகும்னு சொல்றீங்க, மறுபடியும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு 18 மாசமும் இப்படியே இருந்தால் இது இந்த பயணம் எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு மோசமான ஒரு கஷ்டமான ஒரு பயணமா தான் இருக்குங்க. சனி பயிற்சியிலேருந்து உங்களுடைய எல்லா வீடியோஸும் இருக்கு. ஆமா, என்னுடைய கடைசி பேட்டிலே நீங்க சொன்னது வந்து 2026 இறுதி வரைக்குமே நம்ம வந்து கொஞ்சம் போராட்ட காலம் தான் நமக்கு எல்லாருக்கும். அது தலைவர்கள்லாம் வேற உஷாரா இருக்கணும். 28 வரைக்கும் சனி பயிற்சி வந்து 27 வரைக்கும் இருக்கு நம்ம கணக்கு. 2.5 வருடங்கள். அந்த 2.5 வருடங்கள் தலைவர்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவால் மக்கள் கஷ்டப்படுவாருன்னே சொல்லியிருக்கு. ஓகே, அதுவும் இருக்கு. நான் மாற்றியெல்லாம் பேச மாட்டேன். தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால், தலைவர்கள் எடுக்கக்கூடிய விஷயத்தால் நிறைய பிரச்சனைகள் வரும். தீவிரவாதிகளால் பிரச்சனை வரும். எல்லை பகுதி போர் வரும். உலகத்தில் நிம்மதி இருக்காது. தங்கம் விலை தான் உயரும். அதே போல் வந்து மனிதனுங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய பாதிப்பு ஏற்படும். அதே போல் வந்து அணு ஆயுத போர் வெடிக்காமல் இருந்தாலே பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன்றது தான் நான் சொன்னேன். மீனத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் தனுசு என்ற குரு வீட்டில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கொரோனா நாட்டில் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதே குரு வீட்டில் இப்போ சனி இருக்கார். திருக்கணிதத்தின்படி வாக்கியபடி அவர் அடுத்த 6ஆம் தேதி 3வது மாதம் 2026 தான் வர்றார். ஆனால் திருக்கணிதத்தினுடைய பயிற்சி 3வது மாதமே வந்து விட்டவுடைய எஃபெக்ட் தான் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்மளுடைய எஃபெக்ட் வந்து சனி மீனத்தில் வந்தாவே இந்த யுத்தங்கள், போர் மேகங்கள், பஞ்சபூத சேதங்கள், இந்த போர் இருக்கிற சமயத்திலே நிறைய இயற்கை சேதம் வரும். ஓகே, அதையும் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தது நெருப்புகள். நாம் ஏற்கனவே உங்களதெல்லாம் சொல்லியிருப்போம். அணு ஆயுத உலைகள், எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்கள், அதே போல் வந்து மக்களுக்கு வந்து கும்பலாக இருக்கக்கூடிய இடங்கள், மக்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வருடமாக தான் ஜோதிட சாஸ்திரத்தில் பார்க்கப்படுது. அதனால் இந்த டைம் வந்து யுத்தம் ஆரம்பித்ததும் பூரம் நட்சத்திரம்ன்றது தான் கணக்கு. அந்த பூர நட்சத்திரம் என்பது தீவிரவாதிகள் அடிச்சுக்கினே இருக்கிறது எப்பயுமே உண்டு, எல்லா சமயம் உண்டு. ஆனால் ஒரு நாடின் மேலே யுத்தம் செய்யக்கூடிய நாள் தான் நம்ம கணக்கில் கொள்ளும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி என்றால் விடிய காலம்புறது பூர நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆரம்பித்திருக்கிறது
என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். நிறைய சேதங்கள் எல்லா பகுதியிலும் இருக்கும். நம்ம வந்து நமக்கு வந்து இருக்கவே இருக்காது, அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும்னு இந்த ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பெல்லாம் பேச முடியாது, இருக்கும். இல்ல சிவிலியன் அட்டாக்கு அவங்க தான் முதல்ல அது செஞ்சாங்க. நம்ம அதை வந்து ரொம்ப சிவிலியன் அட்டாக்கு நம்ம பண்ணலைங்க. பட் திருப்பி அவர்கள் நோண்டுவார்கள், பாகிஸ்தான் செய்யும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ரிட்டாலியேஷன் என்ன பண்ண முடியும்? நம்மளும் பதிலுக்கு தான் அடித்தோம். அதுதான் பிரச்சனை. அதனால தான் இப்போ எல்லா பகுதியும் ஒரு மோசமான காலகட்டத்தில் தான் நம்ம பயணிக்கிறோம். மோசமான காலகட்டம் தான் இது. இதையோட பொருத்தி நான் வந்து தலைமை அமைச்சர் மோடியினுடைய ஜாதகத்தையும் வைத்தே நம்ம கணிக்க முடியும். ஏன்னா முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குது. அதை வைத்து நம்ம எப்படி நம்ம இதையும் பொருத்தி பார்க்க? ஒரே ஒரு விஷயம், அவர் விருச்சகம், விருச்சகத்தில் சனி சாரம், அவர் வந்து அனுஷோர், அவர் வந்து நீங்கள் வந்து பவர்ஃபுல்லாகவே டிசிஷன் வந்து இறங்கியெல்லாம் இறங்க மாட்டார். அதாவது இறங்குறது எப்படின்னா, நான் வரல நீ வந்தால் நான் விட மாட்டேன். அந்த ரஜினி டைலாக்னு ஒன்று வரும், கெட்ட பையன் சார்னு. அதுபோல் அவர் அமைதியாக இருக்கிறத அமைதியாக ஆக்கணுமா இல்லையான்னு பாகிஸ்தான் தான் டிசைட் பண்ணும். சரி, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அந்த காம்ப்ரமைஸு இந்த இதுக்கெல்லாம் ஒத்துக்காது. அந்த விருச்சகம் என்பதே ஒத்துக்காது, ஃபைட்டிங் காக்காது. ஓகே, கடகம், விருச்சகம், ரிஷபம், இவங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபைட்டிங் காக். ஏன்னா சந்திரனுடைய குணாதிசயங்கள், சந்திரன் நீச்சமானது விருச்சகம், சந்திரன் ஆட்சி பெற்றது கடகம், சந்திரன் உச்சம் பெற்றது ரிஷபம். இவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டெப்பனாக பார்க்கணும். அதே போல் சந்திர நட்சத்திரம் இருக்கக்கூடிய கன்னி, இதெல்லாம் வந்து அப்படியே மகரம், இவங்கெல்லாம் ஃபைட்டிங் காக்கு. இதெல்லாம் நீங்கள் அப்படியெல்லாம் தான் கால்குலேஷன் பண்ணணும். சந்திர நட்சத்திரம் இருக்கிற ராசிக்கே அவ்வளோ பவர். அப்போ சந்திரனே ஆட்சி உச்சம் நீச்சம் இருக்கக்கூடிய ராசிங்க எவ்வளோ பெரிய பவர், நான் ரிசர்ச் பண்ணி தான் பேசுகிறேன். இல்லை பூகோள அளவுலேயே பார்க்கக்கூடியவர் நீங்கள், எனக்கு தெரியும். பஞ்சாங்க அடிப்படையிலும் பூகோள அடிப்படையில் பார்க்கக்கூடியவங்க. பாகிஸ்தானுடைய நேரம் எப்படி இருக்குங்க, அதை ஏதாவது சொல்ல முடியுமா? அதாவதுங்க, நேரம் என்பது மக்களுக்கு அங்கே துன்பப்படணுன்றது விதி ஆட்சியாளர்களால். இந்த மக்கள் துன்பப்படுறது எப்படின்னா, இதுதான் ஆட்சியாளர்கள் செய்து. இப்போது நீங்கள் ஒன்று பேசுங்க, பாகிஸ்தானுடைய மேஜரை ஏன் சிறைப்பிடிக்கிறாங்க சொல்லுங்க எனக்கு. இப்போது பாகிஸ்தான் போர் ஆரம்பித்த உடனே பாகிஸ்தானுடைய இராணுவமே பாகிஸ்தான் மேஜரை பிடிக்குது. அங்கே ஏற்கனவே அரெஸ்டான ஒரு பெரிய லீடரை இம்ரான்கான் விடுவிக்கிறாங்க, விடுவிக்கப்பட போறாரு. இப்போ இதெல்லாம் நடக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம சொன்னது தான் உங்களுக்கு. தலைமை எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள், அந்த மேஜருக்கு ஏதோ ஒரு முடிவு தவறாக எடுக்கலைன்னா இது நடக்குமா? சரி. ஸோ இதுதான் இதனுடைய ப்ராப்ளம். அந்த விலை கொடுக்கறது யாருன்னா மக்கள். அதுதான் அதனுடைய எஃபெக்ட். எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நீங்க, அதாவது ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே நான் தமிழ்நாட்டில் இருக்கோம், நமக்கு என்ன இருக்கு, நம்ம சேஃபாக இருக்குன்றதை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா யுத்தம் என்றதோட கெட்ட நேரம்னால நம்மலாம் ரொம்ப ஜாப்பியாக இருக்கலாம். இதில் என்னன்னா, இந்த யுத்தத்தில் இப்போதைக்கு இந்தியா பாகிஸ்தான் தான் மோதுது. பாகிஸ்தானுக்கு திடீர்னு குரு பெயர்ச்சி ஆன உடனே அதுக்குள்ள ஒரு முடிவு, ஒரு சமாதானம் வந்துட்டா என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம். சரி, இல்லைன்னா வேற நாடுகள்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது வரும். இது வரைக்கும் இல்லைங்கன்னா குரு மாறுறது தான் எங்க ஜோதிடத்துல. ஓகே, நான் அரசியல்வாதியா பேசுறேன், ஜோதிடரா சொல்றேன். ஆமா, திருக்கணிதத்தின்படியே 14ஆம் தேதி வச்சுக்கு, பாக்கியபடி 11 வேண்டாம். இந்த 14க்குள்ள இது ஒரு சுமூகம் ஆயிடுச்சுன்னா இது கொஞ்சம் அமங்கும், திருப்பி அப்புறமா எப்பாவது தீர்க்கும். ஏன்னா 18 மாதத்துக்கு நான் நம்ப மாட்டேன், எல்லாரும் நம்புவாங்க, நான் கிரகத்தை தான் நம்புவேன். எனக்கு கிரகத்தில் 18 மாதத்துக்கு இது திருப்பி தீவிரவாதங்கள், திருப்பி பிரச்சனைகள், திருப்பி கண்டமிட்டு அடிக்கிறது, அப்பாவி மக்களை கொல்றது, இது ஒரு ஆடுபுலி ஆட்டம் தான் இருக்கும். இது ஃபைனலாக எப்படின்னா, இது பெரிய லெவலுக்கு நம்ம அவர்கள் எல்லையை பிடிக்கிற காலகட்டம் வர வரைக்கும் தான், பெரிய அளவுக்கு நாசங்கள்லாம் ஆன பிறகு தான் இது அடங்கும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த இவங்க சமாதானம் செய்கிறாங்க, அவங்க சமாதானம் செய்கிறாங்கன்னா கூட, இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, 14ஆம் தேதிக்குள் பாகிஸ்தானுக்கு வந்து நல்ல நேரம்னா சுமூகமாக முடிக்க பார்ப்பாங்க. இப்போ மே 14. ஆமாம், பாகிஸ்தானுக்கு நல்ல நேரம் வரணும்னு அவங்க நினச்சாங்கன்னா, குரு மாற்றத்துக்குள்ளாக இதை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா பெரிய லெவலுக்கு வரும்.
இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இப்போ ஒரு சோதனை காலத்துல அரசாங்கம் நடந்துட்டு இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்களுடைய செயல்பாடுன்றது நீங்க அந்த அசுரன் மாதிரி 7ஆம் தேதி தொடங்கினதை வைத்து நீங்க சொல்றீங்க. இதை அரசியல் ரீதியாகவும் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா பொருளாதார ரீதியாக பாகிஸ்தான் இன்னைக்கு மோசமான நிலையில் இருக்கு. இந்தியா அப்படி கிடையாது. நம்ம ஒரு ஸ்டேபிளா இருக்கோம். நம்ம இன்னைக்கு நல்லாவே வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு நாடு. நம்ம எப்படி பயணிக்கணும்? நம்ம அது எப்படி அரசியல் ரீதியாகவும் சொல்லுங்க, ஜோதிடமாகவும் சொல்லுங்க, கலந்தே சொல்லலாம். இல்லை அதாவதுங்க, பெரிய நாடு சின்ன நாடெல்லாம் நான் சொல்லலை. இப்போ வந்து பெரிய எக்கனாமிக்கில் டவுன்ஃபாலாக இருக்கிறது பாகிஸ்தான், நான் ஒத்துக்கிறேன். நம்ம நல்லா இருக்கணும் குரோத்தில். நம்ம தனிநபர் வருமானத்துலேருந்து நம்ம இன்றைக்கி சாப்பாடு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். ஆனால் கிரகங்கள் நீங்கள் கேட்குறது, நான் மோடிஜின்னு தனியாக சொல்லுவேன். கிரகங்கள் சரியில்லை. கோள்கள் சனி நிற்கிறதா இருக்கட்டும், குரு வர போகிறதாக இருக்கட்டும், ராகு கேது வர போகிறது, நான் திருக்கணிதத்தை வச்சுப்பேன். ஓகே, பாக்கியபடி எல்லாமே இது ராகு கேதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கிரகங்கள் யாரையும் உலகத்தில் நிம்மதியாக விடாதுன்னு தான் நான் சொல்கிறது. ஸோ நீங்கள் வந்து ஏதோ இந்தியாவுக்கு மட்டும்தான் பாதிப்புன்னு நினைக்கக்கூடாது. அமெரிக்காவில் வாழ்கிறவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தே தீரும். என்னை பொறுத்த வரைக்கும் 2031 வரைக்கும் உலகத்துக்கு சரியில்லைன்றது தான் நான் கணிச்சு வச்சது. வேர்ல்டே சொல்கிறீங்க? ஆமாம், வேர்ல்டு. அதில் 2026 எண்டு வரைக்கும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்குது. இந்த சர்ப கிரகங்கள் சனியுடைய வீட்லேயும் சூரியனுடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப பொல்லாப்பாக இருக்கும். அப்போ நமக்கும் வரிகள் பிரச்சனை, எக்கனாமிக் டவுன் ஆகிற பிரச்சனை நிறைய வரும். நமக்கும் இதை தான் எதிர்பார்த்து நிறைய நாடுகள் இருக்கும். அதில் நம்ம வந்து வாண்டடாக புஷ் பண்ணுறாங்க. இப்போ தீவிரவாதிகளுக்கு இது பண்ணுறச்ச நம்ம ஒன்றும் பண்ணாமல் இருக்க முடியாது. ஒரு தலைமையோ ஒரு நாடோ இருக்க முடியாது. ஏன்னா இது அப்பாவிகளுடைய உயிர். இந்த 25 பேரை கம்முன்னு விட்டால் 2500 பேர் போவாங்க. 2500 பேரை கம்முன்னு விட்டால் 25,000 பேர் போயிடுவாங்க. ஸோ இவர்கள் இரும்பு குரம் கண்டு அடைக்க வேண்டும் என்றது எல்லோருடைய இது. ஏன்னா மக்கள் சேஃப்டி தான் முக்கியம். நாடு தானே ஃபஸ்ட்டு வரும். இந்தியா தானே சொல்லுவீங்க. நீங்கள் எந்தாவது வெளிநாட்டுக்கு போனால் மாதேஷ் எங்கேருந்து வரீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேன். ஐ எம் ஃப்ரம் இந்தியான்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் சென்னை பேஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ இந்தியனாக பார்க்கக்கூடிய சமயத்தில் இது நமக்கு வந்து வெற்றிகளை கொண்டு போய் பக்கத்தில் போனாலும் இழப்புகள்ன்றது நிறைய இருக்குன்றது தான் ஜோதிடத்தில் நான் பார்க்குறேன். நான் அதெல்லாம் மாற்றி பேச மாட்டேன். அது வந்து இன்னும் கொடூரமாக கூட இருக்கும். நம்ம பகுதியில் வந்து நமக்கு வந்து சேதங்கள் வந்து கூட, ஏன்னா அவர்கள் வந்து நம்ம யுத்தவுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு நாடு போர் செய்யும். சரி, தீவிரவாதிகளுக்கு அந்த யுத்த சட்டங்கள் எந்த ரூல்ஸும் கிடையாது. ஸோ ஒரு தீவிரவாதிகளுடைய தாக்குதலில் மரணம் அடைந்தவர்களுக்கு இராணுவமே வந்து நின்று அஞ்சலி செலுத்தினதெல்லாம் பார்த்தோம். அப்போ அவர்களுடைய நாடு வந்து அவர்களுடைய யாருடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அவர்களுக்கு சட்டத்திட்டங்கள்லாம் கிடையாது, போர் சட்டத்திட்டங்கள்லாம் கிடையாது. அவர்கள் இந்நேரம் இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் வச்சிருக்கார்கள்னு நமக்கு தெரியாது. நீங்கள் போராவே பார்க்குறீங்க, நான் வந்து இதெல்லாம் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் எங்கேருந்து வெடிப்பார்கள், எந்த இடத்துலலாம் மக்களுக்கு பாதிப்பு வரும்ன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அந்த எதிரி என்பவன் பாகிஸ்தான் நமக்கு தெரிகிறது வேற, நம்ம கூட இருக்கிற எதிரிகள் யாருன்னு நமக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இங்கே இருந்துட்டு தான் இருப்பாங்க. அவர்களுடைய பிரச்சனையெல்லாம் பெருசா. அதை தான் இந்த 18 மந்த்ஸுக்கு சரி வராதுன்னு நான் சொல்றேன். இந்த புள்ளியில எல்லோருமே ஒரே நேர்கோட்டில் இந்தியான்ற ஒரு உணர்வோடும் ராணுவம்ன்ற புள்ளியிலும் நம்ம எல்லாருமே பிஜேபி காரங்க போய் சண்டை போடலைங்க. ஆமா, இராணுவத்தினர் சண்டை போடுறாங்க. முப்படையும் போய் நிற்குது. அதில் எல்லாருடைய தமிழ்நாட்டில் எல்லாருடைய கட்சிக்காரங்க அண்ணன் தம்பியிலேருந்து எல்லாரும் இருப்பாங்க. அவங்க வந்து உயிர் கொடுத்து அவங்க நிற்கிறனால தான் நம்ம இன்னைக்கு நல்லா நீங்கள் நானும் உட்காந்து டீ காஃபி சாப்பிட்டுட்டு சமோசா சாப்பிட்டுட்டு பேசுவோம். ஸோ இது பிஜேபிக்கு இது சம்மந்தம் இல்லை. காங்கிரஸ் 70 எப்படி பண்ணுச்சோ யுத்தம் என்பது, அந்த காலகட்டத்தில் இருக்கிறச்ச காங்கிரஸ் பண்ண யுத்தம் நம்ம பார்க்கக்கூடாது. இந்திய நாடு பண்ண யுத்தமாக தான் பார்க்கணும். இதில் வந்து இன்னைக்கு இப்போ மாண்புமிகு முதல்வர் கூட நாளைக்கு வந்து பேரணி பண்ணுறாங்கன்னா இராணுவத்துக்கு சப்போர்ட் கொடுக்கணும். ஐயா, நீங்கள் இராணுவத்துக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் கொடுக்குறதா எப்படின்னு நினைக்கிறீங்க? சரி, இதில் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தான்
இது எடுக்கிறாங்க, டிக்ளரேஷன். ஆமாம், எல்லோரும் இது வந்து ஒரு தவிர்க்க முடியாது. இதில் வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ப்ராப்ளமெல்லாம் போகுகின்ற பட்சத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்திலே அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். ஏன்னா வார் என்பது நிறைய விஷயங்களை மாற்றும். ஸோ அந்த சமயத்தில் எனக்கு இந்த பதவி வேணாம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இக்கட்டான சூழ்நிலையினால் இந்தியாவில் அனைத்து எம்பிக்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து எங்களுக்கு எதிரான போர் கிடையாது, பிஜேபிக்கு எதிராக. அது கூட்டணி அவங்க தனியாக வச்சுப்பாங்க, எலெக்ஷன் தேர்தல் அதெல்லாம் வேறு. இப்போ நாடுக்கு பிரச்சனை, நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திரமான மக்களுக்கு பிரச்சனை. இந்த அச்சுறுத்தலுக்கு வந்து அனைத்து உலகத்தில் வாழக்கூடிய இந்தியர்களும், இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து இந்தியர்களும் நாட்டினுடைய வலிமை நின்றால் தான் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் வாழ முடியும். சரி, இல்லைனா அடுத்த ஜென்ரேஷன் பாகிஸ்தானிலோ, இப்பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் இன்றைக்கி வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் மட்டும் சுகமாக இருந்துட்டு அடுத்த தலைமுறையெல்லாம் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றத பார்ப்பீங்களா? அதை விட்டுட்டு போவீங்க. ரைட். இந்த பிரச்சனைக்குரிய இடங்களா அந்த பார்டர் ஸ்டேட்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே நார்த்து சவுத்து அப்படி கூட நம்ம எல்லாமே சேர்த்து தான் இந்தியா முழுக்க அப்படி தான் பார்க்கப்படணுமா? கண்டிப்பாக தென் இந்தியாவிலும் பிரச்சனைகள் வரும். ஓகே, என் கணக்கு அப்படி. தென்னிந்தியாவிலும் என் கணக்கு வந்து நான் கொஞ்சம் தீவிரமாக தான் போடுவேன். நான் சொல்கிறச்சே தமாஷா தான் இருக்கும், ஆனால் நடக்கிறச்சு தான் அன்றைக்கே சொன்னாருன்னு வரும். அதனால் உடனே ரஜினி கதையை பேசுவாங்க. எனக்கு எந்த கதையை பேசினாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் இப்போ உட்காந்து பஞ்சாங்கத்தை ஒரு 5 வருஷம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், 6 வருஷம். 31 வரைக்கும் உலகத்துக்கு நிலைமை சரி கிடையாது. நான் வந்து முதல்ல சொன்னேன், உலகம் முழுவதும் வரி போடுவாங்கன்னு. தலைவர்கள் வரி போட்டு மக்களுக்கு இந்த பக்கம் வரி கவுண்ட் பண்ணி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இந்த பக்கம் சந்தனம் அந்த பக்கம் சந்தனன்ற மாதிரி, அந்த பக்கம் பூசு அந்த பக்கம் பூசுன்ற மாதிரி எல்லா பக்கம் வரி போடுவார்கள்னு. இப்போ அமெரிக்காவில் இருந்து நிறைய ஃபோன் காலு, எங்களுக்கு எவ்வளோ வரி தான் வரும்னே தெரியல, இன்னும் வரி தாங்குவோமா இல்லையா செல்வின்னாங்க. ஸோ ட்ரம்ப் வந்தாலும் சரி, மோடிஜி வந்தாலும் சரி, ஸ்டாலின்ஜி வந்தாலும் சரி, ஸ்டேட்டிலிருந்து அடுத்தது வந்து ஒரு நகராட்சி தலைவர் வந்தாலும் சரி, வரி தான் மக்களுக்கு பெரிய சுமையாக இருக்கும். அந்த வரிகள் கூடுமே தவிர, வரிகள் கூடுறதுக்கு யுத்தத்திலலாம் பிரச்சனைகள் வந்தால் தான் வரி கூடும். ஓகே. ஸோ இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தான். ஸோ கண்டிப்பாக யுத்தம் வந்து புத்தாண்டு பலன்லேருந்து சனிப்பெயர்ச்சி பலன்லேருந்து சொல்லிக்கின்னு இருந்தது. உலகம் முழுவதும் இருந்தாலும் இந்திய எல்லை பகுதிகளால் யுத்தங்கள் கண்டிப்பாக வரும். இந்த யுத்தம் இதோட முடிஞ்சால் நல்லது. ஆனால் முடியுமான்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிட ரீதியாக சாத்தியங்கள் 18 மாதங்கள் கடுமையாக இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். சாத்தியங்கள் குறைவாக இருக்குன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு வார் அந்த மாதிரி போகுதா? அந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெட்ஜ்ன்றதோட பெருசாக அடிக்கும், பெருசாக அடிச்சுட்டு ஒரு சமாதானம் வரும், சமாதானம் ஆகிட்டு ஒரு 2-3 மாதம் பொறுத்து திருப்பி ஒரு ப்ராப்ளம் வரும். ஓகே. அதனால் இது வந்து யாரும் நம்ப முடியாத அளவுக்கு ஆகும். நீங்கள் இந்தியா பாகிஸ்தான்ன்றது பரவாயில்லைங்க, நம்ம பாகிஸ்தானுக்கு இந்தியா தான் போர். ஆமாம். பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தீவிர எண்ணம் கொண்டவர்கள் போய் அந்த நாட்டில் உட்காந்து அவங்கள அடிக்கிறது இல்லை. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நம்ம நாட்டுக்குள்ளே நிறைய பேர் ஊடுருப்பு ஆவார், ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் வந்திருக்கும், எல்லா பகுதியிலும் இருப்பார்கள். அவர்களுடைய போக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கணும். ஒரு 14ஆம் தேதி வரைக்கும் சொல்கிறீங்க நீங்கள். ரைட். அரசியல் ரீதியாக நான் ஒரு 11ஆம் தேதியிலேருந்து இருக்கும். ரைட். அரசியல் ரீதியாக நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பாஜக அந்த கட்சியை சார்ந்தவர் நீங்கள், எப்படி அரசாங்கம் இன்னைக்கு இருக்கிற பாஜக அரசாங்கத்தின் செயல்பாடுகள் இந்த விஷயத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஒரு விஷயந்தாங்க, நம்ம யார் வம்புக்கும் போகிறது. உலகம் முழுவதும் ஃப்ரெண்ட்லி பிரதமர் யாருன்னு பார்த்தா மோடிஜி தான். உலக தலைவர்களில் வந்து எல்லா நாட்டுடைய தலைவருமே மோடிஜி இஸ் மை ஃப்ரெண்டுன்னு தான் சொல்கிறார். ஈஸ் மை எனிமின்னு யாரும் சொல்லி நாங்கள் பார்க்கல. யாராவது நீங்கள் இருந்தால் கொஞ்சம் காட்டுங்க. ஏன்னா நான் தவறாக சொல்லியிருந்தா மாதேஷுக்கு கொஞ்சம் அகராதி அதிகமாக தெரியும். இல்லை அப்படியெல்லாம், அதனால் நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்லி பிரைம் மினிஸ்டர்ன்ட்டு அவரை ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறச்ச அவரை டெவிலாக மாற்றுறது வந்து நம்மளோட நடவடிக்கை தான். ஸோ இயற்கையாக அவர் வந்து ஃபைட்டிங் காக், அது வந்து குணம். அந்த ஃபைட்டிங் காக் வந்து எப்பயுமே ஸ்மைலிங்காக தான் இருந்தாலும், இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவர் யாரையும் வம்புக்கு போகிறதுக்கு அவர் பிடிக்காது.
ஆனால் எந்த பெரிய வம்பு வந்தாலும் அவர் விடமாட்டாருன்றது இந்த 3 தேர்தலில் முடிச்ச உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜேர்னலிஸ்டாக இருக்கிறனால. ஸோ அது இல்லாமல் அவர் சுற்றி இருக்கிறவங்களும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருமே ஒரு விதத்தில் எக்ஸ்பர்ட்ஸ். அஜித் தோகலாக இருக்கட்டும், ஜெய்சங்கர்ஜியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து உலகத்தில் அத்தனை விஷயங்களும் அத்துப்படியாக வாசல்களை திறந்து வைத்து பலவிதமான ஸ்கோப்புகளை வைத்திருப்பார். அமித்ஜியாக இருக்கட்டும், ராஜ்நாத் சிங்ஜியா, எல்லாமே பழுத்த முதன்மையான அரசியல்வாதிகள், தலைவர்கள், அதே போல் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய ஒரு படை அவங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சின்லாம் இல்லை, இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆதன் மாதேஷும் சேஃபாக இருக்கணும் என்றால் மத்தியில் ஆளக்கூடியவர்கள் சரியான முடிவு எடுத்தால் தான் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக போய் ஈவினிங் இட்லி சாப்பிட்றோமோ சப்பாத்தி சாப்பிட்றோமோ, நான் சொல்கிறது யாராக இருந்தாலும் அந்த நிம்மதிக்கு முடிவுகள் கரெக்டாக எடுக்கக்கூடிய கட்சியாக தான் பாரதிய ஜனதா கட்சி. தலைவர்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றதுனால நான் கேட்கிறேன், எந்தெந்த வகையிலெல்லாம் நமக்கு சிக்கல்கள் இருக்கும், நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணோம், லீடர்ஸ்க்கான ஒரு ஜோதிட பார்வையில் சொல்லுங்க. இல்லை, லீடர்ஸ், இண்டஸ்ட்ரியல்ஸ் தலைவர்கள், பெரிய பிக் இண்டஸ்ட்ரி நடத்தக்கூடியவர்கள், 1,00,000 பேருக்கு 10,000 பேருக்கு சோறு போடுறவங்கலாம் ஒரு பெரிய தெய்வம் தானே. ஆமாம். அதை போல் முதலாளிகள் 1000 பேருக்கு சோறு போட்டோம், 100 பேருக்கு சோறு போட்டோம், அவங்கெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா லெவலில் மேஜர் ஜெனரல்கள், நான் ஏற்கனவே சொன்னதான், இராணுவ தளபதிகள், இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள், போலீஸ் அதிகாரிகள், பெரிய பெரிய காலேஜில் இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர்ஸ், அதாவது மக்களுடைய பேரெடுத்தவர்கள், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் ஃபாலோவரில் இருக்கக்கூடிய பிரபலவங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மிதுனம் வீட்டுக்கு குரு வர்றது நிறைய பிரபலங்களை பதம் பார்க்கும், அது எல்லா விதத்திலையும் பார்க்கும். என்னை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து தயவுதாட்சணையே வைக்கக்கூடும். நம்ம முதல்வராக இருக்கட்டும், எல்லாரும் தலைவர்கள் தானே என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாங்கள் எதிரிலாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு முதல்வர் தான் நம்ம பேசுவோம். அதே போல் அவர்கள் தேக ஆரோக்கியம், ஒரு பக்கம் அட்டாக் இருக்கும், தேக ஆரோக்கியத்தையும் அவர்கள் அலட்சியப்படுத்துவார்களாம். இந்த சமயத்தில் மிதுனத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது வந்து தேக ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்ய வைக்கும். சரி, இன்றைக்கி போய் ஆன்ஜியோ பண்ணலான்னு நினைக்கிறது நாளைக்கு போக வைக்கணும், ஆனால் நைட்டே கதையை முடிச்சிடும். இது மாதிரி தான் அலட்சியம். அது மாதிரி இல்லாமல் தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும், உடன் இருப்பவர்கள் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டியில் எந்தவித எலாப்ஸும் இல்லாமல் இருக்கிறது. இல்லைன்னா அதாவது நடிகர்கள், நான் சொல்கிறது அனைத்து தரப்பு மக்களுக்கும், ஸ்போர்ட்ஸ்மேன்கள், ஏன்னா இதில் யாருமே விஞ்ஞானிகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது பிரச்சனைனா நீங்களே செக்யூரிட்டி வாங்கிக்கும். எனக்கு என்ன யார் அதெல்லாம் கிடையாது. உங்களை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஸ்லீப்பர் செல்ஸ் ஃபாலோ செய்வார்கள். அதனால் நீங்கள் உங்களுடைய ஒரு தனித்திறமை பிரபலமாக இருந்ததுன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது தான். இந்த குரு மிதுனத்தில் வருவதும், சனியானவர் குருவுடைய வீட்டில் இருப்பதும், கும்பத்தில் ராகு இருப்பதும், சிம்மத்தில் கேது இருக்கக்கூடிய காலகட்டம், பிரபலங்கள், நாடுகளுக்கு பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். செல்வி சார், நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஆபத்தான, ஒரு சோதனையான, ஒரு ரொம்ப மோசமான காலகட்டத்தை நம்ம எதிர்கொள்கிறோம். உங்களை போல ஜோதிடர்கள்கிட்ட வரும்போது எல்லாருமே என்னங்க தீர்வு, இதுக்கெல்லாம் என்னங்க பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? தீர்வுன்றது மக்கள் ஒத்துமை தான். எல்லாத்தையும் யாரை கட்டி விட்டுருங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடியும் அப்படியே பிஜேபி எல்லாம் பார்க்காது, இந்தியனாக பாருங்க. இது வந்து காலத்துக்கு இல்லை, நம்ம நாட்டுக்கு ஏற்பட்ட சோதனை. தேர்தல் காலத்தில் பண்ணிக்கலாம். தேர்தல் வந்து நிறைய இருக்குது. இப்போ தமிழ்நாடு தேர்தலே வந்து யுத்த பூமி இருந்தால் அது தேர்தல் நடக்குமா தள்ளி போகுமான்னு தெரியாது. அதை நீங்கள் கணக்கில் பார்க்க, இந்த 18 மாதத்தில் அதுவும் கவர் ஆகுது. ஆமாம், இல்லை இப்போ பீகார் தேர்தல் இருக்குது. ஆமாம், அது நடக்குமா நடக்காதான்னு பார்க்கணும் நீங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி கூட இருக்கா சூழ்நிலைகள் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல. இல்லை, நிறைய பேருக்கு, பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்னடா சென்னையிலலாம் போர் ஒத்திகை நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. அது ஒரு முக்கியமான, சென்னை மாதிரி ஒரு தலைநகரில் தான் நடத்துகிறாங்க. சென்னைக்கு ரொம்ப முக்கியம் தான், சென்னைக்கு ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா சென்னை நீங்கள் தென்னிந்தியாவே ஃபுல்லாக கவர் பண்ணுறீங்க. தென்னிந்தியா முக்கியம், அதில் சென்னை ரொம்ப முக்கியங்க. சென்னை நிறைய பேருடைய கண்ணில் இருக்கக்கூடிய ஊருங்க. டிஸ்ட்ரிக்ட் மொத்த ரூபமே சென்னை தாங்க. ஆமாம்.
சென்னை வந்து ஒரு பெரிய ஒரு இதுங்க. கடல் தான். யார் ஆட்சி செய்தாலும் என்ன, சென்னை வந்து ஒரு பேருங்க இன்டர்நேஷ்னலில். அப்போது சென்னை வந்து அந்த விரும்பாதவர்களுடைய டார்கெட்டில் இருக்காதா? ஓ, நீங்கள் அப்படி பார்க்கணும்ல. சென்னையில் இருக்க காவல்துறையாக இருக்கட்டும், நுண்ணறிவு பிரிவாக இருக்கட்டும், இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் கூட்டம் சேரக்கூடிய மால் போன்ற இடங்கள், பீச் போன்ற இடங்கள் எல்லாம் செக்யூரிட்டி டைட்டன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப முக்கியம் தானுங்க. ஏன்னா இது அசாதாரணமான சூழ்நிலைங்க. சரி. சென்னை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீர்களோ, பம்பாய்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீர்களோ, தென்னிந்தியாவில் சென்னைக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கணுங்க. ஏன்னா பெங்களூர் எல்லாம் வந்து இதுக்கப்புறமா தான் என்னை பொறுத்த வரைக்கும் வரும். பெங்களூர் ரொம்ப முக்கியம். சென்னை நீங்கள் கேட்டீங்க, சென்னை அசாதாரணமாக நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம சூழ்நிலையும் பார்க்கணும். ஓ, அதுவும் ரொம்ப முக்கியம். என்ன இப்படி எல்லாத்தையும் பயப்படுத்துறீங்களே? ஏங்க இருக்குல்ல, பூர நட்சத்திரத்தில் தான் இந்த போர் யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. பூர நட்சத்திரக்காரர் தான் ஆட்சியில் இருக்காரு தமிழ்நாட்டில், ஐயா ஸ்டாலின். அதுவும் இருக்குல்ல. ஸோ நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம ஜோதிடத்தில் யாராக இருந்தாலும் நம்ம சொல்லணும்ல. சரி. ஸோ தமிழ்நாட்டுக்கு ரொம்ப, கோயம்புத்தூருக்கு தமிழ்நாட்டுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செக்யூரிட்டிஸ் எல்லாம் அலர்ட் பண்ணுறது, 24 hours விஜிலன்ட் பண்ணுறது. நம்ம மக்கள் தான் ஒத்துழைக்கணும். ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் எல்லாம் பயப்படாமல் சொல்கிறதுக்கு. ஸோ தமிழ்நாடுக்கு நம்மளுடைய ஊர் சுற்றி பக்கத்தில் பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கணுங்க. இந்த நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப மோசம். இந்த பூரம்ன்றது அது வந்து சுக்கிரனுடைய ஆதிபத்திய நட்சத்திரம்பார்கள். சுக்கிரன் என்றாலே அசுரகுரு. அந்த அசுரகுரு வந்து எப்பவுமே அடங்காது. அதனால தான் இருக்கிறதுலே ஜோதிடத்திலே சுக்கிர தசைக்கு தான் 20 வருஷம் கொடுக்குறாங்க. இருக்கிறதுலே அதிகமான தசை கொடுக்கறது யாருக்குன்னா சுக்கிர தசை. அது எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தா இருக்கும், பரணியில் பிறந்தா இருக்கும், பூரத்தில் பிறந்தா இருக்கும், பூராட நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் 20 வருஷ தசை. ஒரு மனிதனுக்கு அதுக்கப்புறமா சுக்கிர தசை வரும். மற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் வரும். அதில் வந்து வராத நட்சத்திரங்கள் சிலது தான். ஆனால் அவங்களுக்கு கூட 20 வருஷம் இந்த சுக்கிர தசைன்றது. அதனால தான் சுக்கிர திசையாக உனக்கு என்று பெருசாக பார்க்கறது. ஸோ அந்த வலிமை மிக்க திசை, வலிமை மிக்க நட்சத்திரம், அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்கு 18 மாதம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம தான் விழிப்பாக இருக்கணும். அதாவது இயற்கை பேரிடர்கள் எப்படி இருக்கிற மாதிரி, அதாவது பஞ்சாபு, ஹரியானா இந்த இடத்துலலாம் போர் ஒத்திகைகள் அதிகடிக்கும் பார்த்துருப்போம். ஆமாம். நம்மளும் வந்து பார்க்கக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படும். ஓ, சென்னையும் கொஞ்சம் உஷாரா இருங்கன்றீங்க. ஆமாம், கண்டிப்பாக இருக்கணும். சென்னை மட்டும் சொல்லாதீங்க, தமிழ்நாடுன்னு சொல்லுங்க, தென்னிந்தியாவும் சொல்லு. சரி. சென்னை மக்கள் மட்டும் ஸ்பெஷல்னு பார்க்கக்கூடாது. சரி. சென்னையில் வெள்ளம் வந்தால் மட்டும் எல்லா சேனலும் காட்டுறீங்க, மற்ற ஊரில் வெள்ளம் வந்தால் காட்ட மாட்டேங்க. சரி. மற்ற ஊர்லேயே மக்கள் தான். ரைட். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். ரொம்ப கவனமாக இருப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி. நன்றி, நன்றி, நமஸ்காரம்.